கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கிருபையாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் புதிய ஆண்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த இரவிலும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இந்த வசனத்தின் பிற்பகுதியில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் இந்த ஆண்டுக்குள் கடந்து வந்திருக்கிறோம். அநேக எதிர்பார்ப்போடு அநேக ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கடந்த ஆண்டிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் காணப்பட்டிருக்கலாம். புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காணப்படலாம். கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று முதல் கர்த்தர் நமக்கு தருகிற சில ஆசீர்வாதங்களையும் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களையும் இந்த இரவில் நான் உங்களுக்கு செய்தியாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். தொடர்ந்து நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். நான் இதை சொல்லும் போதெல்லாம் ஒரு காரியத்தை சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அநேக வேதனைகளை அனுபவித்தார்கள். அவருடைய வாழ்க்கை கசப்பாக இருந்தது. அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்த, பெருமூச்சை கேட்ட கர்த்தர் ஏற்ற நாட்களில மோசே அனுப்பி ஜனங்களை மீட்க சித்தம் கொண்டார். பார்வோனோடு மோசேயின் மூலம் கர்த்தர் பேசினார். பார்வோனுடைய இருதயம் கடினமாக இருந்தது. 10 வாதைகளை கர்த்தர் அனுமதித்தார், அனுப்பினார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் விட்டான். எகிப்தை வெளியே வந்தார்கள். அவர்கள் நினைத்திருக்க கூடும், இனி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, எகிப்தில் பட்ட வேதனைகள் எல்லாம் இன்றோடு தீர்ந்தது, இனி நாம் ஆசீர்வாதமாய் இருக்கலாம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை. ஒரு நெருக்கமான சூழ்நிலை. 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து மோசேக்கு விரோதமாய் அதிகமாய் அவர்கள் பேசினார்கள். ஆனாலும் மோசே கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களிடத்துல சொல்லுகிறாரு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், முன்பாக செங்கடலாயிருந்தாலும் பின்பாக பார்வோன் சேனையாயிருந்தாலும் இந்த இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், இது போன்ற பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது போன்ற பிரச்சனைகள், முன்பாக செங்கட, பின்பாக பார்வோன் சேனை, நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிற சூழ்நிலைகள். நமக்கு முன்பாக செங்கடல் இல்லை, பின்பாக பார்வோன் சேனையும் இல்லை. ஆனால் அது போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். என்ன செய்வோம் என்று சொல்லி வழி தெரியாமல் திகைத்து நிற்கலாம். ஆனால் செங்கடலை பிளந்த தேவன் நம்மோடு உண்டு. அன்று செங்கடலை பிளந்தவர் இன்று நம்மோடு இருக்கிறார். நமக்கு முன்பாய் காணப்படுகின்ற செங்கடல் போன்ற பிரச்சனைகளை அவர் தீர்க்க வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே,
நிச்சயமாய் அவர் கிரியை செய்வார். நடந்தது என்ன? மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை நீ செங்கடலுக்கு நேராக நீட்டு என்று சொல்லி, செங்கடல் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வழியாய் காணப்பட்டது. ஆனால் இன்று கண்ட எய்த்தியனை என்றைக்கும் காண்பதில்லை என்று சொன்னாரே, அந்த எய்த்த ஜனங்கள் அந்த செங்கடலிலே அழிக்கப்பட்டார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இன்றைக்கு கண்ட எய்த்தியரை இனி நீங்கள் காண்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பிரச்சனைகள், எய்த்தியர்கள் என்று சொன்னால், எய்த்து என்று சொன்னால் உலக பிரகாரமான காரியத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக பிரகாரமான அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் நான் சொல்லுகிறேன், அந்த பிரச்சனைகளை கர்த்தரை இன்றைக்கு மாற்றுவார். இன்று கண்ட எய்த்தியரை, இன்று கண்ட கடந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் இன்று மாற்றுவார். இனி என்றைக்குமே காண்பதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமான ராஜா. யோசபாத் ராஜாவுக்கு எதிராக ஒரு 3 கூட்டம் வந்தது. அப்பொழுது யோசபாத் ராஜாவுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. 3 கூட்டம் எதிராக வந்திருக்கிறது. யோசபாத் ராஜா சொல்லுகிற காரியம், கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிற காரியம், எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மே நோக்கி கொண்டிருக்கிறது. முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை, 3 கூட்டங்கள், என்ன செய்வோம் என்று தெரியவில்லை, பலன் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறார். இதே சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படலாம். ஆனால் தொடர்ந்து நம்ம பார்க்கிற 22வது வசனத்துல, பாடி துய்த்த பொழுது அந்த 3 கூட்டங்களுக்குள் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணினார். ஒருவருக்கு ஒருவர் வெட்டி அழிந்தார்கள். யோசபாத் ராஜாவுக்கு முன்பாக காணப்பட்ட அந்த எய்த்திய சேனை போன்ற அந்த பிரச்சனை அன்று மாறியது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான பிரச்சனையா இருந்தாலும், இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம். அவர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரலாம். இன்று கண்ட எய்த்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி அன்று கர்த்தர் அற்புதம் செய்தாரே, அப்படியே இன்று உங்களுடைய வாழ்க்கையில இங்க எய்த்து போன்ற பிரச்சனை, எய்த்தியரை போன்ற அநேக சூழ்நிலைகள் அநேகரும் உங்களுக்கு எதிராய் எழும்பலாம், செயல்படலாம். அந்த எல்லா பிரச்சனையும் இந்த இரவிலே கர்த்தர் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை விசுவாசிப்போம் தேவ பிள்ளைகளை. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை? கடந்த ஆண்டு மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில காணப்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த விடுதலை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நிச்சயமாய் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வதாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார்கள். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை ஆதாரமாக கொண்டு நான் உங்களுக்கு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கண்ட எய்த்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை என்று சொல்லி செங்கடலிலே எய்த்தியரை கர்த்தர் அளித்தார். 2வதாக, இன்று அதிசயமான காரியங்களை கண்டோம். இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். மார்க்கு சுவிசேஷத்துல 4 பேர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே சுமந்து கொண்டு வந்தவர்கள் இயேசு இருந்த வீட்டில் ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இயேசு இடத்தில் கொண்டு செல்ல முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் தட்டோடை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை இயேசுக்கு முன்பாக இறக்கிறார்கள். நான் இதை நினைக்கும் போது ஒரு காரியத்தை நான் யோசிப்பேன். இந்த 4 பேரும் இயேசு இடத்தில் கொண்டு வருவதற்காக படுக்கையோடு கூட கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இயேசு இடத்துல நெருங்க முடியவில்லை.
அப்பொழுது தட்டோட பிரித்து இறக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 4 பேரில் ஒருவன், வேண்டாம், இயேசுவிடத்துல நெருங்க முடியல, நான் வரல, நான் போறேன். அப்படித்தான் நம்ம சில நேரங்கள்ல நாம் சில காரியங்கள்ல அப்படித்தான் சொல்லுகிறோம். ஆனாலும் அப்படி சொல்லவில்லை. ஆச்சரியமான காரியம், 4 பேரும் விசுவாசித்தார்கள். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவங்க 4 பேரும் விசுவாசித்தார்கள். ஒருவன் கூட அவிவிசுவாசமாய் அதிலே பேசியிருந்தால், செயல்பட்டு இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்திருக்க முடியாது. இன்றைக்கு குடும்பமாய் விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே. உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்கள் குடும்பமாய் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். இன்று அதிசயமான காரியங்களை கண்டோ அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, 20வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஓய்வு நாள் அல்ல, இங்கே பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன காரணத்தினால பாவத்தை மன்னிக்கிறதற்கு இவன் யார் அப்படி என்று சொல்லி, அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள். அவருடைய சிந்தனைகளை அறிந்து கர்த்தர் அங்கே சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் அதில் படிக்கிறோம். உங்கள் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எழுது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷன்மாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, அப்படி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து நட என்று சொல்லுகிறாங்க. அற்புதம் நடக்கிறது. இப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இன்று அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொன்னார்கள். இன்று இந்த ஆண்டின் ஆரம்ப நாட்களில நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வார். அன்று அதிசயமான காரியங்களை செய்த இயேசு இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயமான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் அதிசயமானவர். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீங்கள் எகிப்திலிருந்து வந்த நாட்களில கர்த்தர் செய்த அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி, எகிப்திலிருந்து வந்த நாட்களில செய்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி மீகா 7:15 சொல்லப்பட்டு இருக்கிறது. எகிப்திலிருந்து வந்த நாட்களில நாம் முதலாவது தியானித்தோம், அவர் செங்கடலை பிளந்தார், எரிகோ கோட்டை உடைத்தார், யோர்தானை பிரிந்து போக பண்ணினார், அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களை நான் இன்றைக்கும் செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்று அதிசயமான காரியங்களை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று அதிசயமான காரியங்களை கண்டோ நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். மூன்றாவதாக லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல, இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இது பெரிதான ஒரு ஆசீர்வாதம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இன்று நம்முடைய வாழ்க்கையில அவர் கடந்து வரணும், கடந்து வருவார். இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். அவன் உடனே சீக்கிரமாய் அவன் இறங்கி வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது சகையோடு கூட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், பாவியான இந்த மனுஷனோடு போகிறாரே என்று சொல்லி, நீதிமான்களை அல்ல பாவிகளே ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில சில பாவங்கள் இருந்தாலும் கூட அதை மன்னிக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். சகைவே, சீக்கிரமா இறங்கி வா என்று சொன்ன பொழுது, சகைவே இறங்கி வா என்று சொன்ன பொழுது அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். இப்பொழுது அவரோடு கூட வீட்டிற்கு செல்லுகிறான். மற்றவர்கள் சொல்லுகிறாங்க. ஆனாலும் கூட நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது 9வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரை அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை. அந்த குடும்பத்துல அநேக பிரச்சனைகள். அன்றுக்கா இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்துல இன்றைக்கு ஒரு மாறுதலை கர்த்தர் தர விரும்புகிறார். உங்க குடும்பத்துல இன்றைக்கு அவர் பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொன்னால் விசுவாச மார்க்கத்தார், ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி கலாத்தியர்ல நாம படிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் சகைவு விசுவாசத்தோடு தேடி வந்தான். அதுல என்னை தொட்ட வார்த்தை, இயேசு அவர் போகும் வழியிலே ஓடி,
இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது தேவ பிள்ளைகளே? இந்த புதிய ஆண்டில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் நம்முடைய ஜீவியம் அவருக்கு சித்தமான பாதையிலே, அவர் போகும் வழியிலே ஓடி என்று சொல்லி நாம் அங்கே படிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், இயேசு நம்முடைய வீட்டில் வருவார். நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுவார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, இயேசு அன்றைக்கு அற்புதம் செய்தாரே, இன்று குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், அநேக தடைகள், அநேக போராட்டங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள என்ன ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வேதத்தை நீங்கள் படித்தவர்கள் நன்றாய் அறிவீர்கள். எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிபந்தனை இல்லாதபடி சொல்லப்படவே இல்லை. நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு கண்ட ஏத்தியரை இனி என்றைக்கு நீங்கள் காண்பதில்லை. கர்த்தர் அப்படியே கிரியை செய்வார். 2வதாக உங்களுக்கு நான் சொன்னேன், இன்று அதிசயமான காரியங்களை கண்டோம். கர்த்தர் அதிசயமான காரியங்களை இன்று உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கு இயேசு ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். 3வதாக சொன்னேன், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரை சகையுடைய அவன் ஐஸ்வர்யவான், அவன் அதிக வசதி உடையவன். வசதி சமாதானத்தை தராது. பணம், அந்தஸ்து வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. மெய்யான ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பம் இயேசுவை அறியணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். அதுதான் அங்கே நடந்தது. சகையுடைய வாழ்க்கையில இதுவரை ஒரு சமாதானம் இல்லை. மத்தேயு ஒரு முறை சகை ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், சகைக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். நீ இயேசு கிறிஸ்துவை தேடு, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள் அப்படி என்று சொல்லி. அதன் மூலம்தான் சகைவு இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தான் என்று சொல்லப்படுகிறது. எப்படியோ இன்று நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுவோம் என்று சொன்னால், அவர் போகிற வழியிலே நாம் ஓடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் இதுவரை காணப்பட்ட பிரச்சனைகளை மாற்றி கர்த்தர் இன்று நம்முடைய வீட்டிற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தருவார், ஆசீர்வதிப்பார். ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு துரிதமாய் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இப்படியாக நாம் படிக்கிறோம். அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவுக்கு வந்தது. நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவுக்கு வந்தது. நான் முதலாவது 3 ஆசீர்வாதங்களை சொன்னேன். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்றுதான் என் குற்றம் என் நினைவுக்கு வந்தது. அவன் பெரிதான குற்றம் செய்தது போல தெரியவில்லை. ஆனால் நாம் 40ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், சிறைச்சாலையில் இருந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் சொப்பனம் கண்டார்கள், கலங்கி போயிருந்தார்கள். அவர்களை பார்த்து ஏன் கலங்கி, ஏன் துக்கமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி யோசேப்பு விசாரிக்கிறான். அப்பொழுது நாங்கள் சொப்பனத்தை கண்டோம். அவன் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்வது தேவனுக்குரியதல்லவா? நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள். எப்பொழுதும் யோசேப்பு தேவன் தேவன் என்று சொன்னார், தேவனை முன்னிறுத்தினார். அதனால்தான் யோசேப்பு உயர்த்தப்பட்டார். இங்கேயும் கூட அப்படி சொல்லுகிறாரு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியதல்லவா என்று சொல்லி அவருடைய சொப்பனத்தை கேட்டு அர்த்தத்தை சொல்லுகிறான். அவன் சொன்ன அர்த்தத்தின்படி 2 பேருடைய வாழ்க்கையில நடந்தது. பானபாத்திரக்காரனுக்கு சொல்லும் போது, பார்வோன் உன்னை உயர்த்தும் போது என்னை நீ நினைத்துக்கொள், நான் இந்த சிறைச்சாலையில அடைக்கப்படுவதற்கு இருப்பதற்கு எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி யோசேப்பு பானபாத்திரக்காரனத்துல சொல்லி இருந்தான். ஆனால் 40ஆம் அதிகாரம் இறுதி வசனத்துல நாம படிக்கிறோம், பானபாத்திரக்காரன், ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். பானபாத்திரக்காரன் தலைவன், அவனுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தின்படி நடந்தது, யோசேப் சொன்னபடி நடந்தது. இப்பொழுது அவன் மறந்து விட்டான். 2 வருஷம் சென்ற பின்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 வருஷம் சென்ற பின்பு இப்பொழுது பார்வோன் ஒரு சொப்பனம் காணுகிறான். இந்த சொப்பனத்திற்கு யாருமே அர்த்தம் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது ஞாபகம் வருகிறது. இந்த பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான்,
நான் செய்த குற்றம் இன்றுதான் என் ஞாபகத்திற்கு வருகிறது. நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது சொப்பனம் கண்டேன், அதற்கு சரியான அர்த்தத்தை சொன்னா யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான் என்று சொல்லி. இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி இன்றுதான். கடந்த நாட்கள்ல, கடந்த ஆண்டுகளிலே செய்த குற்றம் உங்களுடைய உள்ளத்துல நினைவுக்கு வரணும். நினைவுக்கு வந்தால் போதாது, அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். கடந்த பாயிண்ட்லயும், ஆசீர்வாதத்திற்குரிய பாயிண்ட்லயும் சகையை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இதற்கு ஆதாரமாகவும் சகைவை நினைவுபடுத்துகிறேன். இப்ப சகைவு இறங்கி வந்தான், இயேசு அவனோடு வீட்டிற்கு சென்றார். இப்பொழுது சகைவு நின்று, 8வது வசனம், லூக்கா 19 அதிகாரம் 8வது வசனத்துல சகைவு நின்று அவன் சொல்லுகிறான், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடமாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தா நாலத்தனை திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்று அவனுடைய குற்றம், இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவின் அருகில் அவன் நெருங்கிய பொழுது அவனுடைய குற்றம் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்படி என்று சொன்னார். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, சகைப்பு என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், வீட்டிலே ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு விடுதலை வரும். அப்பொழுது நம்முடைய குறைகள் உணர்த்தப்படும். சகைவு, இன்றுதான் என் குற்றம் ஞாபகத்திற்கு வந்தது. அன்றைக்கு சகைவுக்கு அந்த குற்றம் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் அறிக்கை செய்கிறான், என் ஆஸ்தி இல்லை, அவன் ரொம்ப ஐஸ்வர்யவான், அதிகமாய் ஆஸ்தி உள்ளவன், இந்த ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடமாவது அநியாயமாய் வாங்கியிருந்தா நாலத்தனையாய் திரும்பி கொடுக்கிறேன். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன், உங்களுடைய குற்றம் ஞாபகத்திற்கு வரட்டும். எந்த காரியத்துல நீங்க குற்றம் செய்தீங்க, எந்த காரியத்துல கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தீங்க, இந்த ஆண்டின் ஆரம்பத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளை அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாய் இந்த இரவிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், உங்களுடைய குடும்பத்துல அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் இன்றைய கிரியை செய்ய முடியாதபடி நம்முடைய குற்றங்கள் தடையா இருக்கும் என்று சொன்னால், அதை நீங்கள் ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்யும் போது, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் சொல்லுகிறார், அன்பான சகோதரா சகோதரி, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதற்கு தடையா இருக்கிற அந்த குற்றத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லா காரியத்தை இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம், நான் அறிக்கை செய்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். 2வதாக உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக நம்ம படிக்கிறோம். உபாகமம் 6:6, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடவது. இன்றுதான் என் குற்றம் ஞாபகத்துக்கு வந்தது. அடுத்து, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த கற்பனைகள் உன் இருதயத்துல இருக்க கிடவது. நான் கர்த்தரை அறிந்தவர்கள், நாம் வேதத்தை நாம் வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அப்படி என்று சொன்னார், நான் ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு அநேக பேர் சுயத்துல அநேக காரியங்களை செய்து விடுகிறார்கள். இதனால அநேக பிரச்சனைகள். நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன், எந்த ஒரு காரியமானாலும், நான் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், சில நேரங்கள்ல ஏழையானவர்கள், இன்னும் அதாவது மனநல பாதிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எங்களுடைய வீட்டின் அருகில் வரும்போது, அல்லது எங்க வீட்டுக்கு ஏதாவது உதவிக்காக வரும்போது, அவங்களை பார்க்கும்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு சகோதரி ஒரு பேக் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இந்த குறி சொல்ற மாதிரி இருந்தா, ஏய் நீ போ இங்க வராத அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நான் ஒன்றும் சொல்ல வரல, ஏதாவது உதவி செய்யுங்க. இல்லம்மா நீ போ, உனக்கு தொழில் என்ன, அது நாங்க குறி சொல்ற தொழில், அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீ போ அப்படின்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவ தெரியுமான்னு கேட்டேன். அவ உடனே பேக்கை திறந்து புதிய ஏற்பாடு என் பேக்கில் இருக்குன்னு சொல்ற. ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்ம சொல்லுவோம், நம்ம அற்பமா எண்ண வேண்டாம், அவர்களுக்கு ஒரு சின்ன உதவியை செய்வோம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, கற்பனைகள் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். இன்று
நான் உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகள் உன் இருதயத்துல இருக்க கிடவது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வசனத்திற்கு மாறா நான் ஜீவிப்போம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றுதான் என் குற்றம் ஞாபகத்திற்கு வந்தது. அடுத்தது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகள் உன் இருதயத்துல இருக்க கடவது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9, 19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சாபத்தையும் பாவத்தையும் கட்டளைகளை கை கொள்ளும் போது கர்த்தர் மாற்றுகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுகிறது, 9வது வசனம் சொல்லுகிறது, கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளும் போது அவன் நீதிமான் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயத்தை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைப்பான். ஒருவேளை நாம் இதுவரை பாவம் செய்தவர்களா இருக்கலாம், இன்று இரவுல நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார், அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னார், நான் நீதிமானா. பரிசேயன் ஆயக்காரனும் ஆலயத்தில் ஜெபிக்க சென்றார்கள். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்த பொழுது ஆயக்காரன் நீதிமானாய் மாற்றப்பட்டான். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானால் அவனே நீதிமான், அவன் பிழைப்பான். அப்படி என்று சொன்னால் கட்டளைகளை கை கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 19வது வசனம் சொல்லுகிறது, இது எப்படி? தகப்பன் அக்கிரமத்தை மகன் சுமக்கிறது இல்லையா என்று கேட்டால், மகன் கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டால் அவன் பிழைப்பான். அப்படின்னு சொன்னால் சாபம் மாறுகிறது. இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவமும் சாபம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. அந்த ரெண்டும் நான் கட்டளைகளை கை கொள்ளும் போது, இன்று நான் உனக்கு சொல்லுகிற, நான் கட்டளையிடுகிற, நான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்வோம் என்று சொன்னால் பிழைப்போம். மூன்றாவதாக சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அந்த வசனத்தின் முதற் பகுதி, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி. அப்படி என்று சொன்னால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்கணும். கட்டளை கற்பனைகளுக்கு ஒத்த ஒரு பாயிண்ட் தான் இது. சத்தம் என்று சொன்னால் வேத வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறது, அதுதான் அவருடைய சத்தம். இன்னும் கர்த்தர் சில நேரங்களில் நம்ம உணர்த்துவார், ஒரு காரியத்தை செய்யும் போது நம்மை உணர்த்துவார், அது கர்த்தருடைய சத்தம். இதற்கு ஆதாரமாக நான் பவுலை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பவுல் சீசர்களை கொலை செய்ய முயற்சித்தான், சபைகளை துன்பப்படுத்தினான். இந்த சூழ்நிலையில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம இப்படியாய் படிக்கிறோம், அவன் தரையிலே விழுந்தான். 3வது வசனத்துல சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அந்த சத்தத்தை அவன் உணர்ந்தான், அது தேவனுடைய சத்தம் என்பதை அவன் புரிந்தான். ஆண்டவனே, நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்துல அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படி என்று சொன்ன பொழுது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம படிக்கிறோம். நான் என்ன செய்ய வேண்டும்? சத்தத்தை கேட்ட போது நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய வேத வசனத்தின் மூலம் நாம் உணர்த்தப்படும் பொழுது, சத்தத்தை கேட்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும் தேவ பிள்ளைகளை. அப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு 3 ஆசீர்வாதங்களையும் அதை பெற்றுக்கொள்ள 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வேளையில் இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய நாமத்தில் அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாகாதபடி, இந்த ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, இந்த ஆண்டில நான் நினைக்கிற காரியம் நடக்குமா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மை நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து ஏங்கி கொண்டு இருக்கிறார்களப்பா. உம்முடைய சமூகத்தில் அடியேன் கெஞ்சி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் வாக்கு தத்தத்தில் மாறாத தேவனப்பா.
நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கருத்தை இன்று முதல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நீர் செய்யும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று கண்ட எய்த்தனை இனி நீங்கள் காண்பதில்லை என்று சொல்லி அன்று அற்புதம் செய்தீரே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் காணப்படுகின்ற இந்த உலக பிரகாரமான பிரச்சனைகள் அனைத்தும் இயேசு நாமத்தில் இந்த இரவிலை மாறட்டும் அப்பா. அப்படி இன்று அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. திமிர்வாதக்காரனை 4 பேர் விசுவாசத்தோடு தூக்கி கொண்டு வந்த பொழுது அவருடைய விசுவாசத்தை கண்டு அற்புதம் செய்தீரே, அப்படியே இன்று அதிசயமான காரியங்களை குடும்பங்களிலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இரவிலே அதிசயங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகை குடும்பத்தை ஆசீர்வதித்த கருத்தை அப்படியே குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சியும், அதன் மூலம் ஆசீர்வாத தடைகள் உண்டாகாதபடி குடும்பமாய் ரட்சிக்கப்பட இந்த இரவிலே நேர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், இன்றுதான் என் குற்றம் ஞாபகத்திற்கு வந்ததப்பா. அப்படியே வந்தது என்று சொல்லி அன்று பானபாத்திரக்காரன் தலைவன் சொன்னது போல எங்களுடைய குற்றம் எங்களுக்கு உணர்த்தப்படும்படியாகவும் அதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து விடுதலை பெற்றுக் கொள்ளவும் ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியே கர்த்தாவே, இன்று உம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ளத்தக்கதான அப்படிப்பட்டதான இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்கள் கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ளும் போது அற்புதம், அதிசயம் நடக்கும் அப்பா. உம்முடைய சத்தத்தை இன்று கேட்டு அப்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனத்தை, வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், புதிய ஆண்டை ஆசீர்வதித்து கொடும், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தரப்பா. அப்படியே இந்த ஆண்டில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும், ஆசீர்வதியும். அப்படி செய்ய போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.